சரி, இப்ப இந்த வீடியோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயர் எந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இது வந்து நியூமராலஜி யார் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களுக்கு இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ஜாதக கட்டம், ராசி கட்டம் எல்லாம் போட்டுலாம் நம்ம வந்து இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்மளோட பேசக்கூடிய பேச்சு, நம்மளோட சொல்லக்கூடிய அந்த சொல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது. இந்த சென்னை சில்க்ஸோட பேரு, அதோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 51 வரும். இங்க பாருங்க, எண்கள் எல்லாம் மந்திரம். அதை கரெக்டா நம்ம பயன்படுத்தினோம்னால அதை வச்சு நல்லா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அது உருவாக்கி தரும். அதை கரெக்டா பயன்படுத்துறவங்க நல்லா வெற்றியும் பெற்றுட்டு இருக்காங்க. சரிங்களா? இது கன்னி லக்னமா இருந்தா என்ன பண்ணும், கடக லக்னமா இருந்தா என்ன பண்ணும் அப்படிங்கறது வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. அதுல குறிப்பா விஜயோட ரிலேஷனே ஒருத்தவங்க கால் பண்ணிட்டாங்க. இந்த டிஎம்கேன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா 10 அப்படின்னு வரும், அதாவது டிஎம்கே. சரி, இப்ப பாருங்க, இதுல ஒரு விதி எந்த அளவுக்கு இவர் வந்து வச்சு செஞ்சிருக்கு அப்படிங்கிறத. டெண்டுல்கர் கிரிக்கெட் பேட்ல கூட அந்த 10ங்கிறத யூஸ் பண்ணுவாரு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க திருப்பூர்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப திருப்பூர்ல வந்து இந்த சிவா டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வந்து இப்ப சமீபத்துல ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஆரம்பிச்சு நல்ல டாப்ல போயிட்டு இருக்கு. அந்த சிவா டெக்ஸ்டைல் அப்படிங்கறதோட கூட்டுறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 41. ரஜினி வந்து கையில ஒரு காப்பு போட்டிருக்காருன்னு சொன்னா அந்த காப்புலயும் ஒரு காரணம், ருத்ராட்ச போட்டிருக்காருன்னா அதுவும் ஒரு காரணம். நம்ம பார்வைக்கு மட்டும் அது பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கும், அதுல அந்த அளவுக்கு அது வேலையும் செய்யும். சரி, டிஎம்கே அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா 10ன்னு சொல்லி கூட்டுத்தொகை வரும். இந்த 10 அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரண யோகம், அதாவதுங்க பூரண தனவந்தர், பரிபூர்ணமான வெற்றி அப்படிங்கறத குறிக்கக்கூடியதுதான் அந்த 10ன்னு சொல்றது. இதுல விஜய் அப்படிங்கிற பெயரே 10. எப்படிங்க? விஜய் அப்படிங்கிற பெயரே டோட்டல் வந்து 10. தமிழக வெற்றி கழகம்னு சொல்லும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 69 வரும். பாருங்க, 69 வந்துடும். 69ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சரிங்களா, இந்த 12 என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும். சார், எங்க சித்தி வந்து விஜய் பிறந்தப்ப போய் பார்த்துட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல. சோபாவை வந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த டிவிகேன்னு சொல்லும் போது 12ன்னு வரும் டோட்டல். இந்த 12ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா 11ன்னு வரும். சரிங்களா? அந்த 11 அப்படிங்கிறது பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். அந்த 122 அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா அதிகப்படியான கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறது. எங்கெல்லாம் 22 வருதோ அங்கெல்லாம் கூட்டம் அதிகமா வரக்கூடிய வாய்ப்பு உருவாக்கும். விஜயோட ஜாதகத்துல யார் நல்லது பண்ணுவா, யார் கெடுதல் பண்ணுவா அப்படிங்கிறது பார்த்தோம். யார் நல்லது பண்ணுவாங்கன்னா, விஜயோட ஜாதகத்துல நல்லது பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா, சரிங்களா, நம்ம தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்ல 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 அது அவருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தான் அது கொடுக்கும். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நமது மனித நாடி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள். சமீபத்தில் ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி தாவைக்க தலைவர் விஜயோட ஜாதகத்தை கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா அவரோட லக்னம் கடக லக்னமா கன்னி லக்னமா அப்படிங்கிறது ஒரு மாறுபட்ட கருத்து இருந்துகிட்டே இருக்கு. இது கன்னி லக்னமா இருந்தால் என்ன பண்ணும், கடக லக்னமா இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறது வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. அதில் குறிப்பாக விஜயோட ரிலேஷனே ஒருத்தவங்க கால் பண்ணிட்டாங்க. எப்படிங்க, விஜயோட சொந்தக்காரங்களே கால் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார், எங்கள் சித்தி வந்து விஜய் பிறந்தப்ப போய் பார்த்துட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டலில், சோபாவை வந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் வந்து பிறந்த நேரம் கரெக்டான அக்யூரேட்டான டைமே கிடச்சிருக்கு. சரிங்களா? அது சம்மந்தப்பட்ட வீடியோ அடுத்து வரும், பார்த்துக்கலாம். இது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. அதாவது கன்னி லக்னமா கடக லக்னமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருந்ததுல இப்போ இந்த லக்னம் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இருந்தாலும் வெளி உலகத்தில் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டைம் வேற, அவர் பிறந்த நேரம் அப்படிங்கிறது வேற. அதை அடுத்த வீடியோவில் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லைங்களா,
சரி, இப்ப இந்த வீடியோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயர் எந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பாருங்க, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சிகள் என்னென்ன அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். டிஎம்கே, ஏடிஎம்கே, இந்த 2 பேரும். சரிங்களா? இதுல உதாரணத்துக்கு அங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது வந்து டிஎம்கே கட்சியோட பேரு. அதே மாதிரி அண்ணா ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது ஏடிஎம்கே ஓடுது. ஆனாலும் ஷார்ட்டா ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டுத்தொகை என்ன? அதாவதுங்க, இது வந்து நியூமராலஜி யார் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களுக்கு இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ஜாதக கட்டம், ராசி கட்டம் எல்லாம் போட்டுலாம் நம்ம வந்து இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்மளோட பேசக்கூடிய பேச்சு, நம்மளோட சொல்லக்கூடிய அந்த சொல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த வீடியோல நம்ம பாக்குறது. சரிங்களா? இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா, நம்ம எல்லாருமே ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு மைண்டுக்கு ஞாபகம் வர்றது சென்னை சில்க்ஸ். சரிங்களா? இந்த சென்னை சில்க்ஸோட பேரு, அதோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 51ன்னு வரும். சரிங்களா? 51 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டுத்தொகையில பார்க்கும்போது 6 அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் டிஜிட்ல வரும். இந்த 6 அப்படிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். இப்ப ட்ரெஸ்ன்னு சொன்னாலே ஆடை அலங்காரம் அப்படி சம்பந்தப்பட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா சுக்கிரன். அப்ப அந்த சுக்கிரன் சார்ந்த 6 அப்படின்னாலே தொழில் நல்ல டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் அர்த்தம். அதை தெரிஞ்சுதான் அவங்க கரெக்டா பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க திருப்பூர்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப திருப்பூர்ல வந்து இந்த சிவா டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வந்து இப்ப சமீபத்துல ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஆரம்பிச்சு நல்ல டாப்ல போயிட்டு இருக்கு. அந்த சிவா டெக்ஸ்டைல் அப்படிங்கிறதோட கூட்டுத்தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா 41. இந்த 41 அப்படிங்கிறதும் அற்புதமான ஒரு கடாச்சம் அப்படிங்கிறதும் ஒரு அமைப்பு. அப்ப இது 41ஓட கூட்டுத்தொகை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டம் 5ன்னு வரும். அது வந்து புதன் இளமையா இருக்கக்கூடியது. சரிங்களா? இன்னொன்னு அந்த 41க்குமே பலன் இருக்கு, 51க்குமே பலன் இருக்கு. சரிங்களா? அதான் நல்லது கூட்டுத்தொகை. அது மாதிரி இந்த டிஎம்கே இருக்கு பாத்தீங்களா? இந்த டிஎம்கேன்னு சொல்லும் போது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டிஎம்கேன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா 10 அப்படின்னு வரும். அதாவது டிஎம்கே. இருங்க, உதாரணத்துக்கு நான் எழுதுறேன். சரிங்களா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, டிஎம்கே அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா 10ன்னு சொல்லி கூட்டுத்தொகை வரும். இந்த 10 அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரண யோகம், அதாவதுங்க பூரண தனவந்தர், பரிபூர்ணமான வெற்றி அப்படிங்கறத குறிக்கக்கூடியதுதான் அந்த 10ன்னு சொல்றது. இதுல விஜய் அப்படிங்கிற பெயரே 10. எப்படிங்க? விஜய் அப்படிங்கிற பேரு டோட்டல் வந்து 10. அதுவுமே அற்புதமான ஒரு கடாட்சம் தான். சரிங்களா? இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்போம், விஜய் வந்து கில்லி படத்துல ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாரு, அதுல 10ங்கிற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் தெரியுங்களா? அதுதான் இது. சரிங்களா? அந்த 10ங்கிறது நன்மை தான் செய்யும். டெண்டுல்கர் கிரிக்கெட் பேட்ல கூட அந்த 10ங்கிறதான் யூஸ் பண்ணுவாரு. அப்ப காரணம் இல்லாம யாருமே வந்து அதை யூஸ் பண்றது கிடையாது. ஒவ்வொன்றும் ரஜினி வந்து கையில ஒரு காப்பு போட்டிருக்காருன்னு சொன்னா அந்த காப்புலயும் ஒரு காரணம், ருத்ராட்ச போட்டிருக்காருன்னா அதுவும் ஒரு காரணம். நம்ம பார்வைக்கு மட்டும் அது பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கும், அதுல அந்த அளவுக்கு அது வேலையும் செய்யும். சரிங்களா? சரி, நம்ம இப்ப இதுக்குள்ள வரலாம். இப்ப ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா 11ன்னு வரும். சரிங்களா? அந்த 11 அப்படிங்கிறது பிசினஸை டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா 122ன்னு வரும். அந்த 122 அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா அதிகப்படியான கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறது. எங்கெல்லாம் 22 வருதோ அங்கெல்லாம் கூட்டம் அதிகமா வரக்கூடிய வாய்ப்பு உருவாக்கும். இங்க பாருங்க, எண்கள் எல்லாம் மந்திரம்.
அதை கரெக்டா நம்ம பயன்படுத்தினோம்னால அதை வச்சு நல்லா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அது உருவாக்கி தரும். அதை கரெக்டா பயன்படுத்துறவங்க நல்லா வெற்றியும் பெற்றுட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இந்த டிவிக்கேன்னு சொல்லும்போது 12ன்னு வரும் டோட்டல். இந்த 12ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும், சீக்கிரமான வளர்ச்சி கிடைக்கும். அதுதான் வந்து இந்த 12ஓட மகிமை. ஆனா தமிழக வெற்றி கழகம்னு சொல்லும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 69 வரும். பாருங்க, 69 வந்துடும். 69ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நெருப்புல நிக்கிறதுக்கு சமம். எப்படிங்க, நம்ம நிக்கும் போது நெருப்புல நிக்கிறதுக்கு சமம். கதை கதை கதைன்னு அந்த வாழ்க்கை வந்து நெருப்புல நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் அது கொடுக்கும். இன்னொன்னு, அந்த 69 கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா 15ன்னு வரும். அது தண்டமான செலவு, வெட்டி செலவு அப்படிங்கிறது அது வரும். இன்னொன்னு, அந்த 1 5 15 கூட்டினீங்கன்னா 6ன்னு வரும். 6ங்கிறது சுக்கிரன். சரிங்களா? ஆனா வெறும் 6 தனித்த 6ங்கிறது அது தனியா வேலை செய்யும். 15 அது தனியா வேலை செய்யும். இந்த 69 அது தனியா வேலை செய்யும். சரிங்களா? ஆனா இது ஏன் இதை சூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு விஷயம் பாருங்க, விஜயோட ஜாதகத்துல யார் நல்லது பண்ணுவா யார் கெடுதல் பண்ணுவா அப்படிங்கிறது பார்த்தோம். யார் நல்லது பண்ணுவாங்கன்னா விஜயோட ஜாதகத்துல நல்லது பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு. சரி, இப்ப பாருங்க இதுல ஒரு விதி எந்த அளவுக்கு இவர் வந்து வச்சு செஞ்சிருக்கு அப்படிங்கிறத. இவரோட யோகி சுக்கிரன், அவயோகி அப்படிங்கிறது குரு. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதுல கூட்டுத்தொகை 6, ஆனா இங்க 69 வந்ததுனால அக்னி உபாதை அப்படிங்கிறது அந்த நெருப்புல நிக்கிறதுக்கு சமமான ஒரு சூழ்நிலைய அது கொடுத்துட்டு இருக்கு. சரிங்களா? நம்ம தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்ல 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 அது அவருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தான் அது கொடுக்கும். இந்த டிவிக்கேன்னு சொன்னோம்னா 12. சரிங்களா? இந்த 12 என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும். சரிங்களா? இந்த டெவலப்மெண்ட் யாருக்கு கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த குரு யாருக்கெல்லாம் நல்லவனா இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும். இங்க எப்படி குரு வருதுன்னு பாத்தீங்கன்னா 1 2 அந்த 12ங்கிறதுல வரல, 1 2 3 மாறும். 3 அப்படிங்கிற எண் வந்து பாத்தீங்கன்னா குருவுக்கு உண்டான எண். சரிங்களா? அப்ப இவருக்கு யாரு நல்லது பண்ண மாட்டாங்க ஜாதகத்துல? அவயோகி யாருங்க? விஜய்க்கு குரு தான். சரிங்களா? அந்த அவயோகி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து 12ல வந்து உட்கார்ந்து இருக்காரு, மறைமுகமா உட்கார்ந்து இருக்காரு. அது நல்லது பண்ற மாதிரி பண்ணி பிரச்சனைகளையும் அது கொடுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாகுது. சரிங்களா? அப்ப இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரு எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்ப டிஎம்கே இருக்கு பாத்தீங்களா, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய அந்த பேரோட மொத்த கூட்டுத்தொகை நியூமராலஜில எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா 75ன்னு வரும். 75 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பணப்பற்றாக்குறை எப்பவும் இருந்துட்டே இருக்கும், பண பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எப்பவும் இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது அதுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு. அந்த கட்சி ஆரம்பிச்ச புதுசுல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கங்க டொனேஷன் வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு படாத பாடு பட்டு தான் வந்தாங்க. இதுல வந்து அண்ணா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட டேட் ஆஃப் பர்த் 15/9/1909. இப்ப அவரு என்ன காம்பினேஷன்ல பிறந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா 6 7 அப்படிங்கிற காம்பினேஷன்ல பிறந்திருக்காரு. அவரோட தகுந்த மாதிரி அவருக்கு நல்லது பண்றதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த டிஎம்கே அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஏடிஎம்கே அவரோட கதையை பாத்தீங்கன்னா அவர் வந்து 17/1/1917 பிறந்திருக்காரு. சரிங்களா? அவரு இந்த பாருங்க 17 அப்படிங்கிற தேதியில பிறந்ததால வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளை சந்திக்கணும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரணும் அப்படிங்கிறது இருக்கு. அது தனி கதை. இருந்தாலும் ஞாபகம் வந்ததை டக்குன்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? இப்ப எம்ஜிஆர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 9ங்கிற காம்பினேஷன்ல பிறந்திருக்காரு. அதாவது 17/1/1917 நம்ம டோட்டல் பண்ணோம்னு வச்சுங்களேன் 27ன்னு வரும். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 9 மாறும். அப்ப 8 9 8ங்கிறது சனி, 9ங்கிறது செவ்வாய். இந்த 8 9 காம்பினேஷன் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில வந்து படாத பாடு பட்டு கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக சார் நானும் அந்த 8 9 தான் பிறந்திருக்கேன், நானும் படாத பாடுபட்டு சிஎம் ஆயிருவேனா அப்படின்னா அது வேற கதைங்க. சரிங்களா? அதுக்கு மற்ற கிரகங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஆனா காம்பினேஷன்ங்கிறது இந்த காத்து அடிக்கும், பயங்கரமா காத்து அடிக்கும், அதுல நம்ம ஸ்ட்ராங்கா நிப்போமா அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து, அது மாதிரிதான் கிரகங்கள் நிக்கிற இடத்தை பொறுத்து. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப விஜய்
இருக்காரு பாருங்க, அவரோட டேட் பாத்தீங்கன்னா 22/6/1974 பிறந்திருக்காரு. பாருங்க, நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் 22 அப்படிங்கறத கூட்டத்தை கூட்டுங்கன்னு. விஜய் பிறந்த தேதியே 22 அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு கூட்டம் கூடுறதுக்கான வாய்ப்பும் ஒண்ணு. சரிங்களா? அவர் ஜாதகத்துல மத்த அமைப்பும் அதுவும் பார்த்தோம், அது வேற. இருந்தாலும் இந்த 22ங்கிறது ஹோட்டலுக்கு, துணிக்கடைக்கு, டிராவல்ஸுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்ப அந்த 22/6/1974 அப்படிங்கிற கூட்டுத்தொகை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 31 வந்து அங்க 4 மாறும். இவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பணப்பிரச்சனை அப்படிங்கிறது இவருக்கு எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். எவ்வளவு பணம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கிட்டே இருப்பாரு. இன்னொன்னு அந்த 31ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டுத்தொகை வந்து 4 மாறும். அங்க 4ங்கிறது ராகு, இங்க ஆரம்பத்திலயும் 4, கூட்டுத்தொகையும் 4. அதாவது விதி எண்ணும் 4, பிறவி எண்ணும் 4. சரிங்களா? அப்ப இந்த 4 மாறும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அந்த ராகு அப்படிங்கிறதுக்கு பயங்கரமான தீனி வேணும். எப்படிங்க? ராகு அப்படிங்கிறவருக்கு பயங்கரமான தீனி வேணும். அந்த ராகுக்கு காம்பினேஷன் சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ராகுக்கு சம்பந்தப்பட்ட காம்பினேஷன்ல சுக்கிரன் வந்து பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கொடுக்காது. சரிங்களா? ஆனா இவருக்கு ஜாதகத்துல சுக்கிரன் தான் நல்லது பண்ணக்கூடிய கிரகம். அதோட கூட்டுத்தொகைக்கு தகுந்த மாதிரி தான் இங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா இது என்ன சொல்றதுங்க, அக்னி உபாதைக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவதப்பு இருந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்த முழு பேர் தான் சொல்ல வேண்டாம், சிம்பிளா அந்த டிவிக்கேன்னு சொல்லிட்டு தானே இருக்கோம். இப்ப நம்ம டிவிக்கேன்னு இப்படி சொல்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்குது. ஆனா அந்த டெவலப்மெண்ட் ஒரு சோதனை கொடுக்குற மாதிரி இருக்கு. சரிங்களா? இந்த வீடியோல நியூமராலஜி பிரகாரம் இந்த தமிழக வெற்றி கழகம் அதோட வேல்யூ பவர் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தோம். அதே மாதிரி டிவிகே அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பலன் அப்படிங்கறதையும் பார்த்தோம். இனி நம்ம அடுத்த வீடியோல விஜய் பயன்படுத்தக்கூடிய கட்சி கொடி இருக்கு பாத்தீங்களா, அந்த கொடியில எப்படிப்பட்ட நன்மை தீமை இருக்குது அப்படிங்கறத அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமே எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. சரிங்களா? உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். உங்களோட பொன்னான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.